வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நடந்துட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது தாவேக தலைவர் விஜயனுடைய பெரம்பூர்ல பதிவு செஞ்சிருந்த அந்த வேட்புமனு என்பது ஏற்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன், வணக்கம். பிரமாண பத்திரம்லாம் மீண்டும் ஒரு முறை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது ஏற்கமா, இந்த வேட்புமனு ஏத்துப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எல்லாமே இருந்துச்சு இல்லையா? இப்ப வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கு. என்ன நிலவரம், விவரங்களை பதிவு செய்யலாம். வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில அவர்கள் போட்டியிடக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். முதல் முறையில போட்டியிடக்கூடியவர் சென்னையில பெரம்பூர் தொகுதியிலும் அதே போல திருச்சி மாவட்டத்துடைய திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிகள் 2 தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். இந்த அடிப்படையில இன்று அனைத்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களுடைய பரிசீலனை அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தலைமையில அந்தந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகங்கள்ல நடைபெற்று வருகிறது. பெரம்பூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில நடைபெற்று வரக்கூடிய இந்த வேட்புமனு பரிசீலனை ஸ்க்ரூட்டனி ப்ராசஸ்ல பெரம்பூர் தொகுதியுடைய 6வது மனுவாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய வேட்புமனு ஸ்க்ரூட்டனிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அபிடவிட்டுடைய விவரங்கள் வாசிக்கப்பட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டதாக அறிவித்தார். அந்த அறிவித்த மறுகணமே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் திலகபாமா உள்ளிட்ட சுயேட்சை வேட்பாளர்கள் அபிடவிட்ல இருக்கக்கூடிய சொத்து விவரங்கள்ல பல்வேறு விஷயங்கள் மாறி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு புகார்களை முன்வைத்திருந்தனர். கடுமையான விவாதம் அந்த அரங்குக்குள்ளாயே நடைபெற்றது. ஏனென்றால் பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையில அதாவது 30ஆம் தேதி, கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அவர் பரப்புரையை தொடங்கியிருந்தார். அன்றைய தினம் பெரவலூர் ஜங்ஷன்ல அவர் பேசும்போது பொதுமக்களுக்கு இடையூறு அளித்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சார்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அந்த அபிடவிட்ல அவர் வழக்கு விவரங்களை சேர்க்க முடியாத சூழல் இருந்தது. அதிலிருந்து 2 நாட்கள் கழித்து அவர் போட்டியிட மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கு தொகுதியில அபிடவிட்டை தாக்கல் செய்திருந்தார். அதுல 2025ஆம் ஆண்டு மாநாட்டுல பவுன்சர் ஹேண்ட்லிங் சம்பந்தமான ஒரு வழக்கையும் இந்த பெரவலூர்ல பதிவு செய்யப்பட்ட வழக்கையும் அபிடவிட்ல சேர்த்திருந்தார். இந்த அடிப்படையில 2வது அபிடவிட்ல சில விவரங்கள் சேர்க்கப்பட்டதன் அடிப்படையில அதே போல மாற்று அபிடவிட் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக பெரம்பூர்ல தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் நேற்று முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்ட, அதாவது அவருடைய கேரவனுடைய சொத்து மதிப்பு, அதாவது கேரவன் அவரது பெயர்லேயே வாங்கப்பட்டிருக்கிறது. பிரச்சார வாகன மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணங்கள்ல மேடைகளுக்கு பதிலாக அவர் வாகனத்தின் மேல் நின்றே பேசியதை பார்த்திருக்க முடியும். அந்த வாகனம் அவர் பெயர்லேயே வாங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான வாகனம் என்பது சொத்து மதிப்புல சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இதையெல்லாம் காரணம் காட்டி அவரது வேட்புமனுவை நிராகரிக்க வேண்டும் என சில கட்சிகளுடைய வேட்பாளர் தரப்பிலும் அதே போல சுயேட்சைகளுடைய வேட்பாளர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் விவாதத்துக்குள்ளான நிலையில தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது.